இது எங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு பொய்யை சொல்லி, அதாவது எவ்வளோ பெரிய வாய்ப்பு தமிழக மக்கள் திமுகவை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு மட்டுமில்லை, கடந்த 3 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 2019 மக்களவை தேர்தலில் புதுவை, தமிழகம் உட்பட 40ற்கு 39 இடங்கள் மக்கள் கொடுத்தார்கள் அவர்களுக்கு. சட்டமன்ற தேர்தலில் அவர்களை ஆட்சிக்கு வர வைத்தார்கள் மக்கள், தமிழக மக்கள். அடுத்த மக்களவை தேர்தல் 2024 தேர்தலில் 40ற்கு 40. ஆக 3 தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்தார்கள். மாற்றாக திமுக மக்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஏமாற்று தான். பொய், ஏமாற்று, பித்தலாட்டம், ஊழல், நிர்வாக சீர்கேடுகள், பொய் பொய் பொய், வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதை வெட்ட வெளிச்சம் போட்டு இங்கே நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். இந்த விடியல் எங்கேயும் இல்லை. இது உங்களுக்காக, ஊடக நண்பர்களுக்காக ஒரு சில செய்திகளை, இந்த ஆவணத்தில் உள்ள ஒரு சில செய்திகளை இந்த பவர் பாயிண்ட் மூலமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது திமுக தேர்தலுக்கு முன்பு அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே, அவர்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள். அதில் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66. அறகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66. அதுவும் ஆக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் 373. இதுல தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் நேற்று முன்தினம் திமுக 98 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் கோயபிள்ஸ் பிரச்சாரம் போன்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். 98 விழுக்காடு, ஒரு நாளில் 90ன்னு சொல்றாரு, ஒரு நாளில் 100ன்னு சொல்லிட்டாரு. எப்படிதான் 100ன்னு சொல்றாரு? ஒரு முதலமைச்சர் பேச்சு அதெல்லாம். அமைச்சர்கள், சில அமைச்சர்கள் 110. இதெல்லாம் ஏதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளோ ஏமாளிகளா? ஆக கிட்டத்தட்ட 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு. 505ல் 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இதுல பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் நிறைவேற்றியது 12.94%. 12.94%. சரி, 13% வச்சுக்கங்களேன், 13 விழுக்காடு வச்சுக்கங்களேன். ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றவில்லை. இது ஆதாரபூர்வமாக இதில் இருக்கிறது. இதற்கு நாங்கள் எங்க வேணாலும் நான் வரேன் விவாதம் செய்வதற்கு. பொது மேடையில் முதலமைச்சர் வரட்டும், அவருக்கு நேரம் இல்லைன்னா யாராவது துணையே வரட்டும், இணை வரட்டும், வேறு அந்த அமைச்சர்கள் வரட்டும், அதிகாரிகள் வரட்டும், கட்சிக்காரங்க யாரோன்னா வாங்க, நான் வரேன். நான் நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி விவாதம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எந்த மேடைக்குன்னா நான் வரேன். நான் ஆக வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிய திமுக இன்னைக்கு மக்களை ஏமாற்றி, முதலமைச்சர் அவர்கள் 98 விழுக்காடு நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், 97ன்னு ஒரு நாள் சொல்றாரு, 98ன்னு ஒரு நாள் சொல்றாரு, 90ன்னு ஒரு நாள் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது, அது பொய். ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக தோல்வி அடைந்து விட்டது. It is the failure of the DMK government. திமுக ஃபெயில் ஆயிடுச்சு, தோல்வி அடைந்தது. இப்போ திமுக ஒரு தேர்வுன்னா அதில் பாஸ் மார்க் எவ்வளோ? 35 விழுக்காடு அல்லது 40 விழுக்காடு. ஆனால் திமுக பெற்றது 13 விழுக்காடு. அதனால திமுக அரசு தோல்வி அடைந்து விட்டது, ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால் இவர்களுக்கு ஆள்வதற்கு தகுதி அற்றவர்கள், நிர்வாகம் செய்வதற்கு தகுதி அற்றவர்கள், பொய் சொல்வதற்கு மட்டும்தான் தகுதியானவர்கள். திமுக என்றாலே பொய். இதில் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நான் ஒரு சில
வாக்குறுதிகளை நான் சொல்ல எல்லாத்தையும் நான் நேரம் இல்லை, எல்லாத்தையும் நான் சொல்ல நான் ஏன்னா உங்களுக்கு புத்தகம் கொடுத்துட்டேன் நான் அதில். அதனால் இல்லை இப்போ மாநில சுயாட்சி, தமிழ் வளர்ச்சி, இதில் பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி, கல்வி வளர்ச்சி ஆகியவை சார்ந்த மொத்தம் 12 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தனர். அவற்றில் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 12ல் 8 நிறைவேற்றப்படவில்லை. 3 வாக்குறுதிகள் அறகுறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, மாநில சுயாட்சி தமிழ் வளர்ச்சிக்காக. ஈழத்தமிழ் நலன் தொடர்பாக திமுக சார்பிலே 4 வாக்குறுதிகள், அது ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. ஒன்னே ஒன்று கூட. நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் சேவை உரிமை சட்டம் இல்லை. அதில் நிர்வாக சீர்திருத்தம் தொடர்பாக மொத்தம் 9 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தனர். அவற்றில் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஒரே ஒரு வாக்குறுதி அறகுறையாக. அதில் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். லோக் ஆயுக்த அமைப்பு வலுப்படுத்தப்பட்டு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீதான குற்றங்கள் விரைந்து விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படும் என்று வாக்குறுதி எண் 18. இந்த லோக் ஆயுக்தா 2019 கடந்த ஆட்சி காலத்தில் பண்ணாங்க. இவர்கள் வந்து அதில் 2.5 ஆண்டு அதில் லோக் ஆயுக்தாக்கு ஒரு தலைமை கிடையாது. நான் தொடர்ந்து வலியுறுத்தி அறிக்கை விட்டு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் சமீபத்தில் 3 மாதத்திற்கு முன்பு தான் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு போட்டிருக்காங்க, மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு துரும்ப கூட எடுத்து வைக்கல. இன்னொரு 5 மாதம் தான் இருக்குது ஆட்சி காலம். ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லையா? ஒன்று கூட இல்லையா? அவங்க திமுகவுக்கும் லோக் ஆயுக்தாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்நாடகாவில் எவ்வளோ வலுவாக இருக்கிறது லோக் ஆயுக்தா. அங்கே கர்நாடகாவில் முதலமைச்சரே அழைக்கிறாங்க, லோக் ஆயுக்தா விசாரிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஏன்னா இவங்களுக்கு அதெல்லாம் வேண்டியது கிடையாது. ஆனால் வெறும் பேப்பரில் மட்டும் தேர்தல் அறிக்கையில் மக்களை ஏமாற்றுவதற்கு நாங்கள் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்கிறோம். சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்படும் வாக்குறுதி எண் 19. எவ்வளோ ஒரு மோசடி இதெல்லாம். சேவை பெறும் உரிமை சட்டம் என்று நாங்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கை இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த சட்டம் இருந்தால் இப்போ நீங்கள் அறிவிச்சிருக்கீங்களே, தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்பு திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின், அவர்களுடன் ஸ்டாலின், இவர்களுடன் ஸ்டாலின்லாம் தேவையில்லை. ஏன்னா அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலே போதும். நீங்கள் சிறப்பு முகாம் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. மக்களுடைய பணத்தை ஏன் வீணாக்குறீங்க? அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுமா, நீங்கள் விண்ணப்பம் ஆன்லைன், பதில் 15 நாளில் கொடுக்கணும். இதுதான், இது சிம்பிள் லா. ஏன் மற்ற மாநிலங்களில் இருக்கு, உங்களையால கொண்டு வர முடியல? எதுக்கு நீங்கள் சத்தியம் பண்ணுறீங்க? கொண்டு வருவோம் சத்தியம் எதுக்கு பண்ணீங்க? எதுக்கு பொய் சொல்கிறீங்க? ஏன் கொண்டு வர முடியல? அப்போ என்ன ஏன் நிர்வாகம் பண்ணுறீங்க? சாதாரண சட்டங்கள் இதில். ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் வாக்குறுதி எண் 21. கொண்டு வருவாங்களா? கொண்டு வந்தாங்கன்னா இவங்க தான் முதல்ல இருப்பாங்க உள்ள. அரசு நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், அமைச்சர்களின் தேவையற்ற செலவு பயணங்கள் தவிர்க்கப்படும் வாக்குறுதி எண் 24. அது நடக்குதா இங்க? ஏன் இப்போ முதலமைச்சர் இப்போ வெளிநாட்டுக்கு போக போறாரு. முதலமைச்சருடைய பயணம் இப்போ 5வது பயணம். முதல்ல துபாய் போயிட்டு வந்தார், அப்புறம் சிங்கப்பூர், ஜப்பான் போனார், அப்புறம் ஸ்பெயின் ஏதோ 14 நாள் போனார், அமெரிக்கா 17 நாள் போனார். இந்த 4 பயணமும் கிட்டத்தட்ட 18,000 கோடி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதில் நான் கேட்கறது, மீண்டும் மீண்டும் கேட்கறது, 4 முறை போனீங்களே முதலமைச்சர், எவ்வளோ கோடி செலவு பண்ணீங்க? இதில் எவ்வளோ உங்களுக்கு அதில் பயன்பெற்றிருக்கு? தமிழ்நாட்டிற்கு 18,000 கோடி உங்களுடைய பயணத்தில். அதில் எவ்வளோ முதலீடு நடந்திருக்கிறது? எவ்வளோ அதில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறது? அது இந்த 2 கேள்வி தான் நான் கேட்டேன். நீங்கள் இங்கே வெள்ளை அறிக்கை கூட கொடுக்க வேண்டாம். நீங்கள் 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 18,000 கோடியில் எவ்வளோ முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது? இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கு? கையெழுத்தில் நான் கேட்கல. அதில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது? அவங்களால சொல்ல முடியுமா? 0. இப்போ 5வது முறை போறார் முதலமைச்சர், வெளிநாட்டுக்கு போறார். எவ்வளோ ஒரு ஒரு ட்ராமா பண்ணுவாங்க, ஆக்ஷன் கேமரா டேக், அதான் நடக்கும். கையெழுத்து போடுவாங்க, அப்புறம் விளம்பரம் வரும், நீங்கள் செய்தி போடுவீங்க,